நீங்க என்ன கூட்டணி ஆட்சி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு ரியாலிட்டியை பார்க்கணும்ல. இன்னைக்கு ரியாலிட்டி ஒரு தேர்தல் மாதிரி இன்னொரு தேர்தல் கிடையாது. ஆனா அது தலகீழ மாறாது இல்ல. இன்னைக்கு 221 தொகுதியில அவங்க முன்னணியில இருக்கிறாங்க. நீங்க 2ஆம் இடம் வந்த பாராளுமன்ற தொகுதிகளே 10-12ன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து எங்க கூட்டணி ஆட்சி அமைக்க 2026ல? அதுக்கு இன்னொன்று இந்த ரிசல்ட் காட்டுவது நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குங்க தானே. Voting from your own words. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரை மணி நேரமா காத்திருக்கேன். மன்னிக்கணும், 4 பேர் இல்லாதனால எனக்கு வாய்ப்பு தாங்க. பரவாயில்ல, நீ பேச வாய்ப்பு கொடுத்தா போதுவார். மன்னிக்கணும். ஓகே. அதாவது ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் போன பிரச்சாரத்தை தூக்குனாங்க. அங்கிருந்து முதல்ல கேரளா போய் பினராயி விஜயனை சந்திச்சாரு, விருந்துண்டார், மகிழ்ந்தார், எல்லாம் பண்ணாரு. அப்புறம் அங்கிருந்து அப்படியே நம்ம ரேவந்த் ரெட்டி அவர்களை சந்திச்சாரு. இந்த பக்கம் நீங்க நம்முடைய OSR அந்த ரெட்டி அவர்களை எல்லாம் சந்திச்சாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் எல்லாம் சந்திச்சு ஒரு பலமான கூட்டணி அமைப்பதாக சொன்னாங்க. கேரளாவில் பினராயி விஜயன் பெற்ற எண்ணிக்கை 1 சீட்டு. ஆந்திராவில் டோட்டலா காலி ஆயிட்டாங்க. தெலுங்கானாவிலையும் காலி. அங்கெல்லாம் பிஜேபி வெற்றி பெற்று வந்திருக்காங்க. பேசி முடிச்சறேன். நீங்க பதில் நீங்க பேர கேட்டு இருந்தல்ல. நீங்க இல்ல சார், ஹரிஹரன் நான் பேச விடணும். இல்ல சார், ஃபேக்சுவல் கரெக்ஷன் சார். வரேன், பேச விடணும். YSR காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில இருக்கு. நான் எப்படி பேச விடுங்க. ஹரி, நீங்க பேச விடலன்னா எப்படி சார்? நம்ம விவாதத்துல இருக்கோம். we are not giving speeches. YSR காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில இருக்காங்கன்னா எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும்? இல்லைங்க, நான் தான் சொல்றேன். நீங்க அந்த பகுதிக்கு போய் இவங்க தூக்கி நிறுத்தினாங்க, அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. நான் இந்தியா கூட்டணின்னு சொல்லல. இவங்க யாரையெல்லாம் முன்னிலைத்தாங்களோ அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. காங்கிரஸை தூக்கி நிறுத்தாங்க, காணாம போயிட்டாங்க. நான் சொல்ல வர்றது, ஏதோ மிகப்பெரிய தலைவர், பவர்ஃபுல்லான தலைவர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் திமுக தலைவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம் நான் சொல்றேன். மத, இன, மொழி பிரிவினைவாதத்தால் இந்த முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. போன முறை 38 சீட்டு பெற்றிருக்காங்க. இந்த முறை 40 சீட்டு பெற்றிருக்காங்க. வர்ற 2026 தேர்தலில் இவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் நாங்க என்ன செஞ்சோம்? 38 வச்சிருந்தோம், என்ன செஞ்சோம்? 40 வச்சிருந்தோம், தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சோம்? 3 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஆட்சியை முடிச்சிட்டோம், மக்களுக்கு என்ன செஞ்சோம்? இனிமேல் பேச முடியாது. மோடி அவர்களை குறித்து பேச முடியாது, எதை குறித்தும் பேச முடியாது. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி டெல்லியில் ஏற்பட்டிருக்குது. நாயுடு அவர்கள் இருக்கிறார் கூட்டணியில், நம்முடைய நிதிஷ்குமார் இருக்காரு. நண்பர்கள் இவங்களுக்கு போய் கேட்கலாம், எல்லா மாநிலத்துக்கானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இனிமேல் பிரிவினைவாதம், நிதி பற்றாக்குறை பொய்யை சொல்லி காலத்தை ஓட்ட முடியாது. செயல்படுத்தக்கூடிய இடத்தில் சொல்லி முடிச்சிடறேன் பிரதர். செயல்படுத்தி காட்ட வேண்டியது உங்களோட கடமை. இன்னும் 2 ஆண்டு காலத்துல ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கு போட்டியாக விஜய் வெற்றி கழகம் வந்து கொண்டிருக்கிறது. 2. மூன்றாவது, காங்கிரஸே சொல்றாங்க நாங்க ஏன் தனிச்சு நிக்க கூடாது. விஜய் போட்டி வந்து அவங்களுக்கு தானா? அனைமா வர தேர்தல் உங்க பிடிமா? இல்லங்க, விஜய் ஏன் சொல்றேன்னா, விஜய்ங்கிறது அவங்க எப்படி இனம், மதம், மொழின்னு பிரிக்கிறாங்களோ அந்த வகையில் அவங்களுடைய சர்வே அதிக ஓட்டுகளை நான் சொல்லி முடிச்சேன். அதிக ஓட்டுகளை பிரிப்பது திமுக ஓட்டை தான் அது பிரிக்குது. அப்புறம் ஐயோ எங்களுக்கும் ஒரு தன்மானம் இருக்குன்னு இல்ல பேசி முடிச்சிரேன் பிரதர். இல்ல சார், இல்ல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்தி போய், இது வந்து இதைவிட ஸ்பீச்சஸ் கிடையாது, நம்ம விவாதத்துல இருக்கோம். லெட்ஸ் இன்டராக்ட் வித் ஈச் அதர். நான் உங்கள்ட்டே தான் கேள்வி கேட்கறேன். நான் இன்னொருத்தர போற நீங்க குற்றம் சாட்டலாம். இல்ல, நான் முதல் ரவுண்ட் ஹரி என்ன முதல் ரவுண்ட் பேச விட்டுருங்க, அப்புறம் நான் விவாதத்தை வச்சுக்கலாம். முதல் ரவுண்ட் நான் பேசணும்ல. முதல் ரவுண்ட் நான் வேற யார்ட்டே போல, நான் உங்கள்ட்டே தான் கேக்குறேன். அதனால இன்டராக்ட். எஸ், இல்ல நான் லைவ்ல கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். இன்டராக்ட் பண்ணா சரியா பேச முடியாது. அதனால தான் நான் முதல் கருத்து கட்ட முடிச்சிடுறேன். அதனால 2026 என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்காது. இவருடைய பொய் பரப்புரை வெற்றி பெறாது. ஏன்னா பல கட்சிகள் களத்தில் இருக்கும். இன்னொன்னு, இரண்டாவது, இன்றைய விட பலம் பொருந்திய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி, எங்க தலைவர் அண்ணாமலை சொன்னது போல, நாங்கள் களத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்ன செய்ய போகிறோம் என்பதை இன்னும் சொல்லிக் கொண்டிருப்போம். 2026 நரேந்திர மோடி அவர்கள் அங்கே டெல்லியில் இருக்கிற காரணத்தால தமிழகத்துக்கு என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் அறுதியிட்டு சொல்ல முடியும், சொன்னதை செய்யவும் முடியும். அதனால மக்கள் எங்களுக்கு 2026 பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை வழங்குவார்கள். எங்க தலைவர் சொன்னது போல, நாங்கள் களமாடினால்
திமுக காணாம போயிடும், இருக்கிற பல கட்சிகள் காணாம போகும். அந்த சமயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல், ஏன்னா நீங்க சொன்னாங்க மோடி எதிர்ப்புன்னு சொன்னாங்க. மோடி எதிர்ப்பு இருந்தால் நாங்கள் இவ்வளவு வாக்களை பெற்றிருக்க முடியாது. இவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கீங்க சார். ஆனா வெற்றிக்கு தேவையான ஒரு 40% 35% தூரம் இல்ல. ஒரு சீட்டோ அது வந்து 26ல ஆட்சி அமைப்புங்கிறது வந்து பல வழிகளை அது ஒரு ரொம்ப டால் கிளைமா பார்க்க முடியாது. சரி, நாங்க வெற்றியை மட்டுமே இல்ல ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். நாங்க கட்சியை வளர்த்தணும். தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நியாயமான மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரணும். அந்த வகையில் பாஜக வளர்த்துவது எங்கள் நோக்கமே ஒழிய வெற்றி வருவது எங்கள் நோக்கமாக இருந்தால் எங்கள் கூட்டணி வேறு மாதிரி மாறி இருக்கும். ஓகே, பாயிண்ட் டேக்கன். 26 உங்களுக்கான கலங்கறீங்க. இருவருக்கும் கருத்து இருக்கு. டேக்கிங் a break. விரிவா பேச போனது யாரு? 2014ல பாஜக 2 சீட்டு, 2019ல பாஜக கூட்டணி 1 சீட்டு, 2024ல நோ சீட்டு. காணாம போனது நீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.